இன்னைக்கு நம்ம நிற்கிறது இங்கிலாந்தில் உள்ள கும்ப்ரியா அப்படிங்கிற மாகாணத்தில் அமைந்துள்ள ஒரு அழகான பார்க். இது பார்த்தா தெரியும். இது ஃபுல்லாக நீண்ட சாலைகள், அழகான புல்வெளி நிறைந்த மலை. ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு மேகத்துக்கும் பூமியில் வளர்கிற பூவுக்கும் ஒரு அழகான காதல் மலர்ந்ததுங்க. இந்த பூ எப்பெல்லாம் மேகம் வரும் நம்ம பார்க்க அப்படின்னு காத்திருக்கும். அந்த மேகமும் இந்த பூ பக்கத்தில் மேலே வந்த உடனே அவருடைய பாசத்தை, அன்பை மழையாக பொழியும். இப்படி ஒரு தடவை அந்த மேகம் வரும்பொழுது அதை பார்த்த உடனே அந்த பூக்கு பயங்கர சந்தோஷம். அது காற்றுல அப்படியே ஆடி அதை வரவேற்கிற மாதிரி அவருடைய அன்பை வெளிப்படுத்துச்சு. இதை பார்த்த உடனே அந்த மேகத்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, பூ நமக்காக காத்திருந்து இவ்வளோ அன்பை வெளிப்படுத்துது அப்படின்ட்டு என்ன பண்ணிச்சு, மழையை பொழிய ஆரம்பித்தது. அது ஒரு அதீதமான அன்பை பொழிகிற மாதிரி தன் மலையை கொட்டி தீர்த்தது. அந்த மலை கொட்டி தீர்த்த காரணத்தினால வந்த வெள்ளப்பெருக்கில் அந்த பூ அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த பூ காணாமல் போயிடுச்சு, செத்து போயிடுச்சு. அந்த விரக்தியில் மேகமும் வராமல், மழையை பொழியாமல் அந்த பூமியை காஞ்சி போயிடுச்சு. இது ஒரு கற்பனையாக சொல்லப்பட கதையாக இருந்தாலும் கூட இந்த கதையை சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, கோபம் மட்டும் இல்லை, அன்பும் கூட ஆயுதம்தான். அந்த அன்பு அளவை மீறி போகும் பொழுது அது நமக்கு பேராபத்தாக முடியும். எந்த ஒரு விஷயமும் நமது கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதனால் நமக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை. நாம் அதன் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதனால் நமக்கு நிறைய துன்பங்கள், கஷ்டங்கள் நேர வாய்ப்பு இருக்கும். இதை தான் அன்றைக்கே நம்ம முன்னோர்கள் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போனாங்க. எனவே நேயர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு டிக்கை போட்டுட்டு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பட்டுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையை சந்திக்க உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜீவன். பாய்.